நெக்ஸ்ட் டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆட் அண்ட் ஈவன் நம்பர் ஆர் ஓகேவா ஆர் ஈவன் நம்பர். இது வந்து நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் வந்து ஆட் நம்பரா இல்லை ஈவன் நம்பரா அப்படின்றது தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இது வந்து எதை யூஸ் பண்ணி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்தவுட் பேராமீட்டர், வித்தவுட் ரிட்டர்ன் டைப், எந்த ஒரு பேராமீட்டரும் யூஸ் பண்ணாமல், எந்த ஒரு ரிட்டர்ன் டைப்பும் யூஸ் பண்ணாமல் நம்ம ஆட் நம்பர் அண்ட் ஈவன் நம்பரை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியாச்சு, ஆட் நம்பர் அண்ட் ஈவன் நம்பர் அப்படின்றதுக்கான ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணலாம். இது வந்து வாய்ட் அப்படின்னு கொடுக்குறோம். ஏன் வாய்ட் அப்படின்னு கொடுக்குறோம்? இட் ரிட்டர்ன்ஸ் நத்திங். நம்ம வித்தவுட் பேராமீட்டர், வித்தவுட் ரிட்டர்ன் டைப் நம்ம கொடுக்கல அப்படின்றதுனால வாய்ட் அப்படின்றத வந்து கொடுக்குறோம். ஸோ இதுக்கான நேம் வந்து ஆட் ஈவன் அப்படின்ற ஒரு மெத்தட் நேம் வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஒரு மெத்தட் நேம் எப்படி கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு பிஃபோரை பார்த்தோம். இந்த இடத்துல ஒரு ரிட்டர்ன் டைப் கொடுப்போம். இந்த இது மெத்தடோட நேம் ஒரு பேரந்தசிஸ் கொடுத்து ஒரு பிளாக் வந்து கிரியேட் பண்ணுவோம். இந்த பிளாக்குள்ள தான் இந்த ஸ்பெசிஃபிக் டாஸ்க் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ வந்து ஆட் நம்பர் அண்ட் ஈவன் நம்பரை வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் தான் வந்து பார்க்க போகிறோம். ஆட் நம்பர் அண்ட் ஈவன் நம்பரை வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா தேவை. இப்போ வந்து நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு நம்பர், இப்போ நம்ம ஒரு 10 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் கொடுக்குறோன்னா அந்த நம்பர் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் ஆகுது அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். இதுக்கான லாஜிக் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஓகேவா? இன்சைட் திஸ் லாஜிக் ஃபர்ஸ்ட் இதை வந்து லாஜிக் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இதுக்கான ஒரு லாஜிக்கை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஆட் ஆர் ஈவன் அப்படின்றதுக்கு என்ன லாஜிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பர் வந்து மாடுலஸ் ஆஃப் 2 ஈக்குவல் டு 0. ஓகேவா? இதுதான் இதுக்கான ஃபார்முலானே வச்சுக்கோங்களேன். ஏன் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு நம்பர் கொடுக்குறீங்க. இப்போ நீங்கள் கொடுக்குற நம்பர் வந்து என்ன இருக்குது? 5 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் கொடுக்குறீங்க. இந்த 5 அப்படின்ற நம்பரோட மாடுலஸோட வேல்யூ ஈக்குவல் டு 0வாக இருந்தது அப்படின்னா அது வந்து ஈவன் நம்பர். ஓகேவா? இது வந்து என்ன அப்படின்னா மாடுலஸ் அப்படின்றது வந்து எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் அ ரிமைண்டர். இப்போ நீங்கள் வந்து டிவிஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்களா, இப்போ வந்து 5 அப்படிங்கிற ஒரு டிவிஷனை வந்து நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ வந்து 5 அப்படிங்கிற ஒரு டிவிஷன் நார்மலாக இப்போ வந்து இப்படி எடுத்துக்கோங்க. 5க்கான டிவிஷன் 5 டிவைடட் பை 2 அப்படின்ற இந்த டிவிஷனை வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க. பெர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படிங்கன்னா 5 அப்படின்றது 2ஆல் டிவைட் பண்ண சொல்ல 2 டைம்ஸ் அப்படின்றது வந்து வரும். மீதி வந்து ரிமைண்டர். இதில் வந்து ரிமைண்டர் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 அப்படின்றது இருக்குது. இப்போது இந்த 1 அப்படின்ற ரிமைண்டர் தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக் பண்ணுறோம். 1 ஈக்குவல் டு 0வா அப்படின்னு செக் பண்ணுறோம். இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னா அது வந்து ஆட் நம்பர். இந்த கண்டிஷன் இப்போ வந்து ட்ரூ ஆகுது அப்படின்னா இப்போ வந்து இந்த இடத்துல 4 அப்படின்னு கொடுக்குறோம். 4 வந்து கம்ப்ளீட்டாக 2ஆல் டிவைட் ஆகும். டிவைட் ஆச்சு அப்படின்னா இதோட ரிமைண்டர் எவ்வளோவா இருக்கும்? 0 அப்படின்ற ரிமைண்டர் வந்து நமக்கு வந்து கொடுக்கும். ஸோ 0ன்ற ரிமைண்டர் கொடுக்கறதுனால இப்போ இங்கே நமக்கு என்ன ஆகும்? 0ன்னு ஆகும். 0 ஈக்குவல் டு 0ன்றது வந்து கண்டிஷன் ட்ரூ ஆகிடுச்சு. ஸோ 0 ஈக்குவல் டு ட்ரூ 0 ஈக்குவல் டு 0ன்ற கண்டிஷன் ட்ரூ ஆனதுனால இது வந்து ஒரு ஈவன் நம்பர். இப்படி தான் இந்த கண்டிஷனை வச்சு தான் ஈவன் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். எல்ஸில் வந்து இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா அது ஆட் நம்பராக வந்து நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இப்போ லாஜிக் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இது எப்படி நம்ம வந்து கோடாக வந்து ரைட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து இஃப் கண்டிஷனை வந்து ரைட் பண்ணுறோம். ஓகேவா? இஃப் கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் கண்டிஷன் ரைட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வேரியபிளை வந்து க்ரியேட் பண்ணிடணும். ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணி அதுக்கு 5ன்னு சொல்லி ஒரு வேல்யூ வந்து கொடுத்தாச்சு. இஃப்பில் வந்து நம்பர் மாடுலஸ் ஆஃப் 2 ஈக்குவல் டு 0 இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இட் பிரிண்ட்ஸ் அவுட் டாட் பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு உள்ளே வந்து என்ன கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஈவன். இது வந்து இவ்வளோ கூட வேணாம், இது வந்து ஈவன் நம்பர் அப்படின்றத வந்து நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா? இந்த சேம் திங் தான் வந்து எல்ஸில் வந்து கொடுப்போம். இப்போது இஃப் பிளாக் வந்து இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்தால் இது பெர்ஃபார்ம் ஆகும். இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இது அப்படியே வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு எல்ஸ் பிளாக்குள்ளே வரும். எல்ஸ் பிளாக்குள்ளே வந்தோம் அப்படின்னா அதில் என்ன பிரிண்ட் பண்ணுறோன்னா system.out.println இந்த இடத்துல ஆட் நம்பர் அப்படிங்கிறத வந்து பிரிண்ட் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ நம்ம 5 அப்படின்றத வந்து கொடுத்துருக்கோம். இப்போ வந்து நம்ம ஒரு மெத்தடில் ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கை வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். பட் இது எப்போ எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடை வந்து
கால் பண்ணும்போது மட்டும்தான் வந்து என்ன ஆகும்னா இந்த மெத்தட் வந்து பெர்ஃபார்ம் ஆகும். எப்படி கால் பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட்டு கிளாஸோட நேம் வந்து ex3 ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு நியூ ex3 கிளாஸ் நேம் parenthesis செமிகோலன் கொடுத்துட்டு அகைன் ஆப்ஜெக்ட் டாட் மெத்தடோட நேம் வந்து ஆட் ஈவன் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு வந்து எந்த ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்ஸ் ஆப்ரேஷன் தான் பெர்ஃபார்ம் ஆகும். ஓகேவா, நம்ம ப்ரீவியஸாக நம்ம பார்த்த லாஜிக் படி பார்த்தீங்கன்னா எல்ஸ் ஆப்ரேஷன் தான் பெர்ஃபார்ம் ஆகுச்சு அப்படின்னா நான் ரைட் பண்ண கோட் வந்து கரெக்டு, இல்லைன்னா ரைட் பண்ண கோட் வந்து தப்பு. ஓகேவா, இப்போ ஆட் நம்பர். ஓகேவா, நம்ம ப்ரீவியஸாக என்ன லாஜிக் சொன்னோம், பையோட ரிமைண்டர் நமக்கு வரக்கூடிய ரிமைண்டர் வந்து ஈக்குவல் டு 0 இருந்துச்சு அப்படின்னா ஈவன் நம்பர், நமக்கு வரக்கூடிய ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு 0 இருந்தது அப்படின்னா அது வந்து ஆட் நம்பர். ஓகேவா, இது வந்து ஆட் நம்பர். இப்போ இந்த இடத்துல 6 அப்படிங்கிறத கொடுக்குறேன். இப்போ ஈவன் நம்பர் அப்படிங்கிறத வந்து பிரிண்ட் பண்ணணும். இட் இஸ் ஈவன் நம்பர். ஓகேவா, இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பர். இதுதான் வித்தவுட் பேராமீட்டர், வித்தவுட் ரிட்டர்ன் டைப் யூஸ் பண்ணி நம்ம ஆட் நம்பர் அண்ட் ஈவன் நம்பர் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா.